மக்கள் கேட்குற ஒரு கேள்வி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ விளையாட போயிருக்க. யாரும் உனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி கிடையாது. பிக் பாஸுக்குன்னு உள்ள போறவங்க அந்த விளையாட்ட மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி, பிக் பாஸ் என்ன சொல்றாரோ, அந்த ரூல ஃபாலோ பண்றது தான் வேல. எஃப்ஜேயும், விக்ரமையும் வந்துட்டு இவங்க 2 பேரையும் ஜெயில்ல போடணும்னு சொன்னோனே, 2 பேரையும் கூட்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல நோட்டிஃபிகேஷன் மாரி குடுத்து அனுப்புறாங்க. அத வந்து சாண்ட்ராவும், திவ்யாவும் மதிக்கவே இல்ல. அதனால தான் திவ்யாவ வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணாரு. ஒரு வார்த்த சொன்னாரு. அது வந்துட்டு எல்லாருக்குமே பயம் வரணுங்கிறதுக்காக, "அப்படிலாம் நீ பேசக்கூடாதும்மா, அதெல்லாம் நான் தான் சொல்லணும் உட்காரு" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னாரு. ஸோ அத சொல்லி முடிச்ச உடனே, இத வந்து திவ்யா தான் தெளிவாயிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல நம்மள ட்ரிகர் பண்ணி விட்டது, நம்மள தூண்டி விட்டது, பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பிரச்சனை வர தேவையில்ல. அவங்க பிரச்சனை பண்றது தான் விளையாட்டுன்னு நெனச்சு விளையாடுறாங்களோ? பிரச்சனை பண்றது மட்டும் தான் விளையாட்டு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு நினைச்சு விளையாடுறாங்களா சாண்ட்ரா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் வந்திருக்கு. சாண்ட்ரா வந்துட்டு ஒரு விஷயத்த பிரச்சனையாக்கிட்டா, அது வந்து பிக் பாஸ் கேம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவங்க எதுக்கு எல்லாத்தையுமே கொளுத்தி போடுறாங்க? அந்த பொண்ணு தலைவலின்னு திவ்யா தலைவலின்னு உட்கார்ந்திருக்கு. தலைவலிக்குது, இவன் அப்படி சொல்ட்டான், பால் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். உள்ள போயிட்டு வினோத் வினோத் படுத்து அரண்டு போய் பேசுறாரு. ஸோ இதுதானான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்க நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னதான் நடந்தது உள்ள? இல்ல ஆக்சுவலா அது மிட் நைட் நடந்ததுனால நானுமே வந்து கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். லைவ்ல நான் பார்க்கல. ஆ. பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்ன அப்டின்னா, திவ்யா வந்து தலைவலின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க ஸ்டார்ட்டிங்ல. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அந்த டைம்ல இருக்கிறதுனால, யாரோ பார்வதிக்கு எதுக்கோ செக்கிங்காக வரும்போது, நானும் உள்ள போய் டாக்டர பார்த்துர்றேன்ட்டு உள்ள போய் டாக்டர பார்க்குறாங்க. டாக்டர் ஆமா உங்களுக்கு தல கொஞ்சம் இதுவா இருக்கு. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு டேப்லெட் தரேன்னு சொல்லிலாம் டேப்லெட்லாம் குடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இத வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சாண்ட்ரா கிட்ட. ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு மாத்திரை போட்டா பொதுவா தலைவலி வந்தா அப்படிதான் நம்ம பண்ணுவோம். டீ குடிச்சிட்டு மாத்திரை போடுவோம்." அந்த மாரி அவங்க கேட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஜே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டாஸ்க்ல இவங்களுக்கு டீ தரல. அத வச்சு கனி ட்ரிகர் பண்ணி, அவங்க டீ கேட்டா நானும் கேட்பேன்னு கனி ட்ரிகர் பண்ணி, அவங்க கனிக்கு குடுத்தா ரம்யாக்கும் வேணும்னு ரம்யா ட்ரிகர் பண்ணி, எஃப்ஜே என்ன பண்ணாருன்னா, அந்த பாட்டிலயே எடுத்துட்டு போய் அந்த பால் பாக்ஸயே எடுத்துட்டு போயிட்டு, வச்சுட்டு நான் வந்து குடுக்க மாட்டேன். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு குடுத்தா ரம்யா, கனி எல்லாரும் கேட்கறாங்க. சரி, அவரு உங்களுக்கு குடுக்க குடுக்க மாட்டேன்னு மாட்டேன். சொல்லிட்டாரு. ஒரு சுடுதண்ணி வச்சு, அந்த மாத்திரைய உடனே போட்டுருக்கலாம்ல. அவங்க டீ ஏன் மிட் குடிச்சு நைட்ல தான் பண்ணணும்? அதுதான் அவங்களுடைய ஆ. ஒரு பிடிவாதத்தனம். ஏன் அவங்களுக்கு குடுக்க மாட்டேன், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எனக்கு தரமாட்டியா? அப்படிங்கிற மாரி தான் ஒரு கால். இதே கனிக்கு தலைவலி வந்திருந்தா, எஃப்ஜே அத பண்ணியிருப்பாரான்றது என்னுடைய கேள்வி.